இல்ல உள்நோக்கத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் அதுல திமுக தலையீடு இருக்கு, அதிமுக தலையீடு இருக்குன்னெல்லாம் நம்ம சொல்லிற முடியாது. குறிப்பா முன்னாள் அரசாங்கம், திமுக அரசாங்கத்தின் தலையீடு இருக்கான்றது கண்டிப்பா நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா, இப்ப அதிகாரம் முழுக்க பிஜேபி, ஆளுநர் அந்த லெவல்ல பேட்டில் கிரவுண்ட் நிச்சயமாக, அங்க. கரெக்ட்டா? நிச்சயமாக. நான் அதுதான் நான் அப்ப சொல்றேன். பிஜேபி உள்ள வந்துட்டாங்க போல தெரியுது. இல்ல, இல்ல. நான் சொல்றேன் பிஜேபி ஒன்றும் ஆட்சி அமைக்கப் போவதில்லை. ம். எதற்கு இந்த கெட்ட பெயர்ன்னு நான் கேட்கிறேன். பிஜேபியிடம் இருப்பது ஒரு எம்.எல்.ஏ. ஆமா. நீங்கள் சரியான தொகுதிகளையும் வாங்கவில்லை, சரியான வியூகமும் வகுக்கவில்லை. தோற்று ஓட்டு குறைவு ஏற்பட்டு இன்றைக்கு பரிதாபமான நிலையில இருக்கிறபோது, இந்த கெட்ட பெயர் தேவையா என்று நான் கேட்கிறேன். ஓகே. ஆகவே விஜய் ஆட்சி அமைக்க அழைப்பதுதான் நியாயம், தர்மம், ம். மக்களுடைய விருப்பம். அதுதான் நியாயம். அப்படி அழைக்காமல் விஜய் சுப்ரீம் கோர்ட் போனால் இது எடுபடுமா என்கிற கேள்வியும் சிலரிடையே இருக்கிறது. ஓகே. எடுபடலாம் என்று 1, 2 பேர் கூறுகிறார்கள். எடுபடாது. விஜய் தரப்பு எடுபடாமலும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ம். அவருக்கு ஆதரவான ஒரு உத்தரவு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஓகே. என்ற பார்வையும் வழக்கறிஞர்கள் மத்தியில் இருக்கிறது. இருவேறு விதமான கருத்துக்கள் இருக்கிறது. ம், ம். அந்த முடிவு வருவதற்கு முன்னால் நாளையோ நாளை மறுநாளோ விஜய் போதுமான நம்பரை தரவில்லை ம். என்று ஆளுநராக ஒரு முடிவை செய்து கொண்டு ஓகே. அடுத்து கொண்டு போய் எடப்பாடி ஒரு லெட்டரை கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். திமுகவினுடைய ஆதரவு கடிதம் ம். இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது.